தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு, கடந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட 25 நிறுவனங்கள் இங்கு தங்கள் தொழிலை தொடங்காமல் மற்ற மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கமிஷன் கேட்ட காரணத்தால் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருந்தும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ஜெயகண்ணன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். அதே போல தொழில் முனைவோர் கிருத்திகா வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள்கிட்ட தான் தூங்கலாம்னு இருக்கேன். இப்போ கடந்த ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட 25 நிறுவனங்கள் தமிழகத்திலே கம்பெனி நிறுவ முடியாமல் வேற மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான், வேதாந்தா ஃபாக்ஸ்கான், மேக்ஸ்கான், டஸ்க் போன்ற கம்பெனிகள்லாம் இது முக்கியமான கம்பெனிகளாக பார்க்கப்படுகிறது. இவங்க எல்லாமே வெளி மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற சூழ்நிலை. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் ஒரு வழக்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். இங்கே யார் கம்பெனி ஆரம்பிக்க வந்தாலும் அவங்கக்கிட்ட கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் போன்ற விஷயங்கள் கேட்கப்படும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனாலே அது இல்லாமல் பாதுகாப்பு என்பது கூட சில கேள்விக்குறிகள் இருக்கும். அது மின்சார தட்டுப்பாடு போன்ற விஷயங்கள் இருக்கும், தண்ணீர் பிரச்சனை போன்ற விஷயங்கள் இருக்கும். அதனால் இங்கே அங்கே கம்பெனிகள் வருவதற்கு மிகப்பெரிய சிரமமாக பார்க்கப்படுது. நோக்கியா கம்பெனி கூட இங்கேருந்து போன செய்திகளும் கேள்விப்பட்டிருக்கோம். இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல் அடிப்படையில் பொதுவாக கடந்து போன ஒரு ஆட்சியை குறை சொல்வதுங்கிறது வேறு. இப்போ இவங்க ஆட்சிக்கு ஒரு 1.5 மாதங்கள் ஆயிருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எந்த அடிப்படையில் நிறுவனங்கள் வெளியே சென்றன? மத்திய அரசு நிறுவனங்களா அல்லது மாநில அரசு ஏதாவது நிதி உதவி செய்ய வேண்டிய நிறுவனங்களா? இந்த நிறுவனங்கள் மட்டுமல்லாமல், அதாவது அவங்க பொதுவாகவே இந்த வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாதிரி கேட்டாங்க, அதனால் போனிச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நோக்கியா, ஃபாக்ஸ்கான் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீபெரும்புதூர் அந்த ரோட்டில் இருந்தக்கூடிய அத்தனை செல்ஃபோன் கம்பெனிகளும் மறைந்த முதல்வர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் வந்த நிறுவனங்கள் மிக மிக ரொம்பவும் குறைவான செலவுகளில் இங்கே நிறுவனத்தை நிறுவிட்டு பல ஆண்டுகள் இருந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இருப்பிடம், உங்களுக்கு குடிநீர், எல்லா மின்சாரம், எல்லா வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்திவிட்டு திடீரென்று ஓரிரவில் அந்த நிறுவனங்களை பூட்டிவிட்டு சென்ற வரலாறுலாம் உண்டு. அதாவது எப்பொழுதுமே உங்களுக்கு எம்என்சி என்று சொல்லக்கூடிய அந்த உலகளாவிய அந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் அனைத்துமே எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில் குறைந்த அளவுக்கு நமக்கு அந்த கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி கொண்டு அதிகமான லாபம் ஈட்டலாம். இன்னும் சொல்லணும்னா அந்த மனித சக்தி என்று சொல்லக்கூடிய ரிசோர்ஸ், அதை குறைந்த சம்பளத்தில் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. மிக மிக குறைந்த சம்பளம், 10,000 15,000க்குள்ள அந்த நிறுவன ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க. அந்த நிறுவன ஊழியர்களுக்கு அதுக்கு பிறகு பணி பாதுகாப்புலாம் போயிடுச்சு. இது போன்ற நிறுவனங்களை நம்ம தமிழ்நாட்டிற்கோ எந்த மாநிலத்துக்கு வேணும் வரும்போது என்னன்னா சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ 25 நிறுவனங்கள் என்று பொதுவாக இந்த இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த என்ன காரணத்தை அடிப்படையில் நான் இப்போ அவங்க மேலே கூட தானே குற்றச்சாட்டு இருக்கு. வருகின்ற நிறுவனங்கள்லாம் ஆந்திராவுக்கு அனுப்புறாங்கன்னு தெலுங்கில் பதில் சொல்ல வேண்டாம். தெலுங்கில் நான் ஆமா நான் தெலுங்குல நான் பதவி ஏற்பேன், நான் தெலுங்குக்காரி இப்படிங்கிற குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், ஒரு மத ரீதியாக, இன ரீதியாக ஒரு அமைச்சரை நாங்கள் பாகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் நீங்க அதை குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. இன்னொன்று, தொழில் முதலீட்டாளர்களை கொண்டு நீங்க நிறுவனங்கள் நடத்திட்டு அது குறித்து ஒரு மரபு இல்லாமல் மாண்பு இல்லாமல் நீங்க ரீல்ஸ் நடத்துறீங்க, அதை விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? சரி, எடுப்புலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தவங்களா அவங்களால அந்த லஞ்சத்தால் அந்த ஊழலால் நீங்கள் போனதான் நீங்கள் ஒரு வாதத்துக்கே வைப்போம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த 1.5 மாதத்தில் அது மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? ஏற்கனவே வந்த நிறுவனங்களை மத்திய அரசு தன்னுடைய அவங்களுடைய பவரை பயன்படுத்தி ஆந்திராவிற்கு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அந்த ஆட்சிக்கும் மற்றும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பிய குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த போதே வந்திருக்கிறது. அது மத்திய அரசோட செயல்பாடுதான்றீங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து அகன்று விட்டதனாலேயே அவர்கள் செய்த அத்தனையுமே குற்றமாக சொல்லிட முடியாது இல்லையா? நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், அந்த தொழில் முதலீட்டில் ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் கையில் அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடுங்க. ஒருவேளை அந்த 25 நிறுவனங்களை போனால் அதுக்கான காரணங்கள் என்னன்னு நான் சொல்கிறேன், டெண்டர் அடிப்படையில் தான் எந்த நிறுவனங்களும் வரும்.
அவங்களே சொல்கிறாங்க இல்லையா, நான் ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு வருகிறது என்றால் அது குறித்த அனைத்தும் இங்கு உள்ள கட்டமைப்பு வசதிகளையும் இங்கு கொண்டு வரும்போது மற்ற மாநிலங்களில் கிடைக்காத பல வசதிகள் இங்கு கிடைக்கிறதா என்றால் அவர்கள் வருவார்கள். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். மேடம், இப்போ அமைச்சர் சொன்ன விஷயம், அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, அதெல்லாம் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தென்கொரியாவுக்கு போயிட்டு நான் ஒரு 2-3 நிறுவனங்களிடம் பேசிட்டு அதற்கான டெண்டர்லாம் கூட பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது தென்கொரியா ஹுண்டாய், எஸ்டி ஹுண்டாய், மோதியாஸ், அப்படி ஹுயாசாங் போன்ற கம்பெனிகள்லாம் பேசியிருக்கோம். இங்கே அதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்றாங்க. ஸோ இவங்க வைக்கிற 19 சார் சொல்கிறாங்க 19 குற்றச்சாட்டாக இருக்குது, எதுவுமே இல்லாமல் சும்மா குற்றச்சாட்டு சொல்வதற்காக இது போன்ற நிகழ்வெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. மேடம், கடந்த ஆட்சியில் எப்படியெல்லாம் தொழில் முனைவோருக்கு உற்சாகம் அளிக்கப்பட்டது, இப்போது இன்னும் 1 மாதம் தான் ஆச்சு, இது நம்ம சொல்ல முடியாது, இப்போது எப்படியெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? சார், இது என்னன்னா, இப்போ இவங்க கடந்த ஆட்சியில் அதோட தொடர்ச்சியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவங்க முதல்ல ஒரு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 5 வருஷத்துல வந்திருக்கு, என்ன உண்மையா செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, என்ன வெறும் அக்ரிமெண்ட் லெவல்ல நிக்குது அப்படின்னு இவங்க ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அமைச்சரா பொறுப்பெடுத்துக்கிறவங்க முதல்ல அதை சொல்லட்டுமே, எல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டுமே. இப்ப மத்ததுக்கெல்லாம் பினான்ஸ்க்கெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்க முதல்ல அதுல இருந்து வாங்க. அப்போ அதோட தொடர்ச்சியா இது வரைக்கும் இந்த இருக்கு அப்படிங்கறது ஒண்ணு சொல்லலாம். ரெண்டாவது, இன்னும் ஒரு அமைச்சர் அரசியல் பேசிட்டு இருக்க கூடாதுங்க. தொழில்துறை அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகவும் பொறுப்பான ஒரு துறை. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேரோட வாழ்வாதாரங்கள் இருக்கு, நிறைய growth ஃபேக்டர்ஸ் அதுல சம்பந்தப்பட்டு நிறைய இருக்கு. அப்படிங்கும் பட்சத்துல இன்னும் நீங்க அரசியல் பேசிட்டு இருந்தா எப்படி? எலெக்ஷன் சந்திச்சு ஜெயிச்சு வந்தாச்சு. இப்ப கவர்னன்ஸ்க்கு உண்டான சமயம். இதுல ரீல்ஸ், இதுல அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஹைலைட் ஆகிறதுக்காக வேண்டி பேசுற மாதிரிதான் இருக்கு. வேற தொழில்துறையோட பிரச்சனைகள், தொழில்துறையோட ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு இதுல இப்ப அது அவ்வளவு போயிருச்சு இவ்வளவு போயிருச்சுன்னா எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். இது இன்னைக்கு நேற்று இல்ல. ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்து நம்ம டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏசியா அப்படிங்கிற ஆட்டோமொபைல் செக்டர் கொண்டு வந்தது, அப்புறம் இவி பாலிசி கொண்டு வந்தது, சோலார் பாலிசி, எல்லாத்துலயுமே தமிழகம் முன்னோடியா இது காலம் வரை இருந்திருக்கு. சோ இன்னைக்கு சும்மா அந்த பழைய குற்றம் குறை சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா தொழில்துறை இன்னைக்கு ரொம்ப மந்தமான ஒரு நிலையில, மிகவும் சிரமமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற காலத்துல நாங்க என்ன பாக்குறோம்னா, நீங்க என்ன இது வரைக்கும் நடந்ததை விட இந்த ஒரு இவ்வளவு கஷ்ட காலத்துல நீங்க எப்படி எங்களுக்கு உதவியா இருப்பீங்க அப்படிங்கறதுதான் நம்ம பாக்குறோம். நீங்க எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சிங்கிறது இல்ல, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, அதுக்கு growthக்கு என்ன இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே பாயிண்ட் தான் தொழில்துறையானது. இதுல உங்க அரசியல், உங்க ரீல்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குங்க சார். ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப அவர் இப்போ யாராவது போனா கூட அவர் என்ன ஒரு 6 months எங்களுக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க பாருங்க எப்படி நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அவர் இந்த மாதிரி கசன்னு பேசுறது இல்ல. சோ அவரை ஃபாலோ பண்ணுங்களாமே அமைச்சர்கள். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசினா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இவங்க இப்படி எல்லாம் அரசியல் பேசிட்டு இருக்கிறது? தொழில்துறைங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு துறை. அதுல நாங்க எல்லாருமே எப்படா என்ன கவர்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது காலம் வரைக்கும் நாங்க ஒரு சுயம்புவாதான் நாங்க வந்திருக்கோம். பெருசா ஒன்னும் கவர்மெண்ட் ஹெல்ப் எங்களுக்கு கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் த ஸ்மால் சப்சிடிஸ் எங்களுக்கு பெரிய லெவல்ல கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலைமை, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படிங்கும் போது இந்த சிறு குறு எப்பவுமே எந்த கவர்மெண்ட், மத்திய மாநில அரசுகள் எதுவுமே அதுக்கு உண்டான வேல்யூ கொடுக்கறது இல்ல. அதாவது ஆன் பேப்பர் சொல்றாங்க இவங்க பேக் போன் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி, 40% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்றாங்க, 40% எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, எல்லாம் சொல்றாங்க சார். ஆனா அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது எடுத்து பார்த்து பண்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா இப்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது பல பல ரூபங்கள்ல இருக்கு.
எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வேட் கால 2012 கேஸ் எல்லாம் எடுத்து இஷ்டத்துக்கு பெனல்டி போடுறாங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 லட்சம் தப்பு எங்களோடதாவே இருந்தா கூட ஒரு 300% வந்து நீங்க ஃபைன் அண்ட் பெனல்டி போட்டீங்கன்னா எங்களால தாங்க முடியுங்களா? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு சாரி தொழில்துறையினருக்கு உண்டான என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி அதை வந்து முதல்ல சரி பண்ணணும். இப்ப தொழில்துறை அமைச்சர் அப்படிங்கறது ஒன்லி கார்பரேட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறாங்க. பழைய சென்றாட்சியிலும் சின்னதான் கார்பரேட்ஸ் மட்டுமே அவங்க வந்து ஒன்லி 2 to 3% தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். மத்தது எல்லாமே வந்து சிறு குறு தொழில்துறையினர் தான், எம்எஸ்எம்இஸ் தான். அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படலாம்? இப்போ ஒரு குஜராத் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா அங்க என்ன பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்து பார்த்து இப்ப வந்து ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க வந்து இப்ப ஜெர்மனி எல்லாம் எடுத்துக்கோங்களேன், அந்த மிட்டல் ஸ்டாண்ட் அப்படிங்கிற அந்த எம்எஸ்எம்இ கான்செப்ட் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க அதுல எப்படி வளர்ந்து வந்தாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சிறு குறு தொழில்துறையினரை வந்து எந்த அரசாங்கமும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுத்து பேசி ஒரு கலந்து, ஏன்னா இப்ப கார்பரேட்ஸே வந்தா கூட அவங்க வந்து வெண்டர் பாப்பாங்க. வெண்டர் பல்வேறு விஷயங்கள் சொன்னா கூட இப்போ கீர்த்தனாவை பற்றி நீங்கள் ரீல்ஸு அப்படிலாம் சொல்கிறாங்க, ரீல்ஸ் போடுற ஒரு அமைச்சராக இருக்காங்கன்னு. பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பலரும் வந்து அங்கேருந்து வெளிநாடுகள் வந்து வாக்களிக்க வந்தார்கள், பலரும் வாக்களிக்க வந்தார்கள். வாக்களித்து விட்டு இங்கிருந்து அவங்க சென்றவர்கள் தமிழ்நாடோட செயல்பாடு போன்ற விஷயங்கள் ரீல்ஸ் எடுத்து அந்தந்த நிறுவனத்தோட சிஇஓட்ட காமிச்சு அந்த சிஇஓஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ ரீல்ஸ் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இது போன்ற விஷயங்களை யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே மேடம். சார், அதாவது தொழில்துறை அப்படிங்கிறது வந்து சும்மா யாரோ ஒருத்தர் போய் ஒரு சிஇஓ கிட்ட காட்டுறாங்க அதனாலலாம் வந்து ஒரு ஃபேக்டர் டிசைட் ஆகாதுங்க சார். அவங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்டடி பண்ணுவாங்க, நம்மளோட டெமோகிராபிக்ஸ் பார்ப்பாங்க, யங் பாப்புலேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, படிச்சவங்க இருக்காங்களா, என்ஜினியர்ஸ் இருக்காங்களா, இந்த காலேஜஸ் எங்க எவ்வளவு இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ் எவ்வளவு இருக்கு, அதனால எவ்வளவு கிராஜுவேட்ஸ் வெளியே வர்றாங்க, வருஷம் எவ்வளவு அந்த பாப்புலேஷன் எப்படி இருக்கு, அது போக கவர்மெண்ட் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் தொழில் தொடங்க முடியும், அது போக கவர்மெண்ட் வந்து என்னென்ன சலுகைகள் சார் சொன்ன மாதிரி நோக்கியாக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ஒரு இதை டிசைட் பண்ணி வருவாங்க. அவங்களாம் சாதாரண கார்பரேட்ஸ் கிடையாதுங்க சார். பெரிய பெரிய அளவுல சும்மா ஒரு ஓட்டர் வந்து கொண்டு போய் கொடுக்கறது சிஇஓ, அது வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம், அவ்வளவுதானே ஒழிஞ்சு நிறைய ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் இருக்கு. ஒரு அமைச்சர் வந்து இதை மட்டும் வந்து இது பண்ணக்கூடாதுங்க. ஒரு அமைச்சர் வந்து தெரியணும் இல்லைங்களா, இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு, அப்புறம் இபி இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் வந்து உள்ள வர முடியுமே ஒழிஞ்சு ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தர் வந்து கொண்டே காட்டுறாங்க ஒரு சூழல் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. பொல்யூஷன் இருக்கு, பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் அதோட ரெகுலேஷன்ஸ் என்ன, இல்ல ஏதாவது இப்ப ஈவினா இவி பாலிசிக்கு என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சுதான் அவங்க வந்து முடிவு பண்ணி உள்ள வர்றாங்க. அப்போ இதெல்லாம் கொடுக்காதனால இப்ப மற்ற மாநிலங்கள்ல எக்ஸ்ட்ரா கொடுத்தா அங்க போறாங்க, அங்கேயுமே வந்து எல்லா தொழிலும் அங்க போகாது, அங்கேயும் இதே சேம் அனாலிசிஸ் வில் ஹேப்பன் இல்லைங்களா, அதை வச்சுதான் முடிவு பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப சாரி டு சே வெறும் ஒரு சிறுபிள்ளைத்தனமா பேசக்கூடாதுங்க சார். நம்ம வந்து அடுத்த லெவல்ல இருக்கிறோம், அமைச்சர் ஆயாச்சு, அப்போ எப்படி பிரசன்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். இது வந்து தொழில்துறையினருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுங்க. தொடர்ந்து பேசுவோம் மேடம் அடுத்த சுற்றுல. சார், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து அவர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது முதல் அந்த 2011-16 அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா உலக தொழில் முனைவோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடத்துனாங்க. அப்போ கூட பல்வேறு
விமர்சனங்கள் இருந்துச்சு. இது யார் வந்தாங்க, யார் போனாங்க, இதுக்கான வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுமா, பாமக ராம்தாஸ் போன்றவரெல்லாம் குற்றம் சாட்டினார்கள். இது வந்து சும்மா நீங்கள் ஷோக்கு நடத்துறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இது போல இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும்போது, எம்ஓஇ போடும்போது அதையெல்லாம் பார்த்து தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ திமுக ஆட்சி காலத்தில் அது மாதிரி நடந்திருக்கும், அவங்களும் எல்லா விஷயம் போட்டிருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, டிஆர்பி பாலு வந்து பல்வேறு விஷயங்கள் போடுவோம், டிஆர்பி ராஜா அவர் மகன் டிஆர்பி ராஜா அவர் மினிஸ்டராக இருக்கும்போது இன்னும் அதே கனவு இருந்துட்டு இருக்காரு, எங்களுக்கு குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார், எங்களால் பல நிறுவனங்கள் போயிடுச்சுன்னு குற்றம் சாட்டுறாரு, நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அதாவது உங்களுக்கு அதில் நடைபெற்ற அதெல்லாம் எல்லாருமே பார்த்தோம். இந்த மேடம் சொன்ன மாதிரி அவங்களாம் அந்த தொழில் முனைவோருங்களாம் அவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு செய்தியை குறிப்பிட்டாங்க, சிறு குறு நடுத்தர தொழில். அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் பேர் மதன் ராஜா. அவர் எங்கேயுமே அவர் எந்த செய்தியிலையும் வந்ததே இல்லை. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ரீல்ஸ் போட தெரியல அல்ல, அதுதான். அப்படி ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்காரு. அவருக்கான ஸ்பேஸ் எங்கேயுமே கொடுக்கல. அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. மேடம் சொல்கிற மாதிரி இந்த அம்மா வந்து ஒரு பெரிய அளவில் ரீல்ஸ் போட்டதுனாலே வெளியில், நான் என்ன சொல்கிறேன், ரீல்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி கட்டமைப்பு வசதிகளை பார்த்து தான் நிறுவனங்கள் வருமே ஒழிய அந்த வாக்களித்தவர்கள் கொண்டு போய் அவங்களுடைய அந்த தலைமைக்கு சொல்கிறது மாதிரி யாரும் கிடையாது. இது ஒவ்வொரு தொழில்துறையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை குறிப்பிட்டு ஒரு அரசு சார்ந்து என்ன சொல்கிறேன், கடந்த நான் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்டு சொன்னேன், வந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அனைவருமே புதியவர்கள். அவர்களுக்கான அவகாசம் கொடுக்கணும், இல்லை அதற்கான பயிற்சி கொடுக்கணும். நான் ஒரு கடந்த இதில் கூட வந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்றத்துடைய மாண்பும் மரபும் தெரியவில்லை, அவர்களுக்கு பயிற்சி அளித்தா கூட நல்லது. அதை ஏற்றுக்கிட்டு அவனை பயிற்சி கொடுத்தா உங்களுக்கே தெரியும். நம்மளை போன்றவர்கள் நிறைய பேர் சொன்னோம், 2 நாள் பயிற்சி கொடுத்தான். அது மாதிரி அமைச்சர்களுக்கு கூட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அனுபவம் மிக்க அமைச்சர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு நிறைய செய்திகள் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். அதுவே கூட சில நேரங்களில் பிரச்சனையாக போயிடுது. அவங்க வந்து அதிகமான வந்து அதில் நாலேஜ் உள்ளவங்களா இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்காங்க, அவங்கள வந்து யாரும் அணுக முடியல, எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த புதிய அமைச்சர்களால் வர பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த கீர்த்தனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன், அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக இருந்து பணியாற்றியவர் கிடையாது. அவங்க வேறு ஏதோ ஒரு நிறுவனத்தில், குறிப்பாக வந்து இந்த தேர்தல் தொடர்பான வியூக வகுப்பாளராக திடீரென்று ஏதோ ஒரு வாய்ப்பில் வந்து உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராகிறார், அமைச்சராகிறார். மேடம் சொன்ன மாதிரி அமைச்சர் ஆயிட்டீங்க, இதன் பிறகு உங்களுடைய பணிகள் ஆரம்பம். உங்களுக்கு ஒருவேளை தெரியலையா, உங்களுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்களை அணுகி கேட்கலாம், இல்லை உங்களுக்கே தெரிஞ்ச தொழில் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கூட்டம் நடத்தலாம், ஒரு எக்ஸ்பர்ட் ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தலாம். இப்போ அவர் சொல்கிற மாதிரி முதல்வர் பேசுவதே இல்லை, ஆனால் சில அமைச்சர்கள் மட்டும் தவறுதலான பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், முதல்வரை பேசலன்னு சொல்றது இப்போ பிரச்சனையோ, அமைச்சர்கள் பேசுறதும் பிரச்சனையா இருக்கு. இதற்கெல்லாம் ஒரு வந்து ஏதேனும் ஒரு வகையில் அவர்களை வந்து அவங்க கட்சி தான் ஒரு ஆட்சியில் இருக்கு, கூட்டணி ஆட்சி தான், கூட்டணியில் உள்ளவர்களும் அதை சொல்லி கொடுக்கணும். இப்போ கூட்டணியில் இருக்கலாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, உங்களுக்கே தெரியும். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு அரசியலில் உள்ளவங்க, இவர்கள் வேணால் புதியவர்களாக இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, அமைச்சர் இது தொழிலுக்கு மட்டுமே நான் சொல்ல, தொழில்துறை அமைச்சர் இவர் மட்டுமே இதை செய்கிறார் என்று சொல்லவில்லை, பல துறை சார்ந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இது வந்து ஏதோ வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வுகள் மூலம், இது அரசு சார்ந்தது. நீங்கள் கட்சி சார்ந்து என்ன வேணால் பண்ணுங்கள், அரசு சார்ந்துன்னு வரும்போது அதற்கென்று ஒரு மரபுகள் இருக்கிறது, அதற்குரிய மாண்புகள் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நீங்கள் வந்து இத்தனை ரீல்ஸ் போடுறீங்க, நான் ஒரு ரீல்ஸை மட்டுமே வச்சு அந்த அமைச்சரை நாங்கள் இடம் போடல. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரிதல் தவறாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களை வந்து அது சம்மந்தமான ஒரு கலந்துரையாடி ஒரு முடிவு எடுங்க. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து நாங்கள் புதியவர்கள்னு எவ்வளோ காலம் தட்டி இழிக்க முடியும்? குற்றங்கள் நடக்கும்போது சட்ட ஒழுங்கை வந்து நீங்கள் எனக்கு 6 மாதம் டைம்னு சொல்ல முடியுமா? அதுபோன்று இந்த தொழில் முனைவோர் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக நான் என்ன சொல்கிறேன்னா, எந்தெந்த துறைகளில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த அமைச்சர்களை வந்து தயவு செஞ்சு மாற்றுங்க. ஏற்கனவே ஓரளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ இல்லை அமைச்சரவையில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட தொடர்புள்ளவர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. ஆளை பார்த்து விளம்பரப்படுத்தக்கூடியவர்களை, விளம்பர மோகம் கொண்டவர்களை யாராக இருந்தாலும் எடுத்துருங்க. அரசுக்கு வந்து சார் இப்போ
பழைய அரசுகள் இருக்கும்போது திமுக அதிமுக அரசுகள்லாம் வந்து தெரியும், மினிஸ்ட்ரி இவங்க தான் தெரியும், அதெல்லாம் செயல்பாடுகள் தெரியும், எல்லாம் ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்து எல்லாம் புதுமுகம். ரமேஷ் திருச்செந்தூர் போனாலும் யார் மினிஸ்டரும் தெரியாம சூழ்நிலை இருக்கு. ஸோ இவங்க தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள, தங்களை பற்றி தெரிவதற்காக, தங்கள் சாதனைகளை செய்வதற்காக தான் இது போன்ற ரீல்ஸ் போன்ற விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அதில் தவறு இல்லைன்னு தான் சொல்லப்படுது. அதை நான் என்ன சொல்ல வரேன், அதில் நல்லது அவர் போகும்போது, இந்த ரமேஷ் அவர் போகும்போது அவர் யாருன்னு தெரியாதனால அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிக்கிறது இல்லை, அதை நல்ல விஷயமா எடுத்துங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை எவ்வளோ காலமாக நீங்கள் செய்ய முடியும்? கொஞ்ச நாள் அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தொழில்துறை அமைச்சர்னு இவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்க நடத்தக்கூடியது என்ன? கூட்டங்கள் நடத்தணும். கூட்டங்கள் நடத்தி எந்த நிறுவனங்கள் எங்கே போணுச்சு, ஒருவேளை அப்படியே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எதனா அதிருப்தியான போன நிறுவனம் எப்படி நம்ம வந்து இங்கே மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஈர்க்க முடியும்னு பாருங்கள். உங்ககிட்ட வந்து நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட அதற்கான திட்டங்கள் இருந்தால் செய்யுங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ செய்யுங்க. இந்த மேடம் மாதிரி கருத்துரை சொல்லக்கூடியவர்களை, தொழில் முனைவோர்களை, சிறு குறு நடுத்தர அந்த தொழில்களை சார்ந்தவர்களுக்கும் நான் அந்த மதன் ராஜாவை கூட ஒரு சில வாய்ப்புகளை கொடுங்க. மற்ற அவர்களெல்லாம் போய் பேசட்டும். ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரே ஒரு சில அமைச்சர்களே தான் பேசணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உரிமைகள் இருக்குது, அமைச்சர்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட இந்த அமைச்சர்களுக்கு மட்டுமே ஊடகங்களும் பத்திரிகைகளும், இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற அந்த கட்சி சார்ந்தும் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணம் என்ன? இது குறித்து கேட்க மாட்டாங்களா? நான் சொல்ற தொழில்துறை சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு விளம்பர மோகம் கொண்ட ஒரு அமைச்சர் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையை செய்கிறார் என்றால் அதை கேட்க வேண்டியது யாரு? ஆட்சியின் தலைமை தானே. பத்திரிகைகள் கேட்கணும், ஊடகங்கள் கேட்கணும், கூட்டணியில் வந்து பங்கு பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் கேட்கலாம். இதையெல்லாம் விட்டுட்டு திரும்ப 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 திமுக தவறு செஞ்சு திமுக எவ்வளோ காலம் உங்களால் ஓட்ட முடியும்? தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க கூட. நான் சொல்கிறேன், சரியோ தவறோ நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆட்சி வந்து 1.5 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் சொல்கிறேன் 6 மாதங்கள் கூட எடுத்துங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வரைக்கும் செய்யக்கூடிய தவறுகளை யார் வந்து சுட்டி காட்டுறது? அப்போ அதுக்கு வரையும் செய்கிற தவறுகளுக்கு வந்து எந்த விதமான சுட்டி காட்டல் இருக்கக்கூடாதா? குற்றச்சாட்டுகள் நீங்கள் செஞ்சு எந்த குற்றங்கள் சந்தாலும் இவங்க புதுசாக ஆட்சியில் வந்திருக்காங்க அவங்கள மன்னிச்சிருன்னு சொல்லலாமா? இல்லை சார், இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பழைய ஆட்சியை குற்றம் சாட்டுவது வழக்கம் தான். நான் அந்த குற்றம் சாட்டுறதுக்கு நான் சொல்ல, இப்போ பாலியல் தொடர்பான பிரச்சனை நடக்குது, அது சம்பந்தம் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதா? குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடாதா? புதிய ஆட்சி விட்டுறலான்னு சொல்லலாமா? கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்களா? இது குறித்துலாம் கேட்டால் நாங்கள் புது ஆட்சின்னு தப்பிச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஒரு ஆட்சி போகும்போது அடுத்த ஆட்சி வரும்போது அவர்கள் வந்து முந்தைய ஆட்சியை வந்து குற்றம் சாட்டுவது வழக்கம். அதே போல் இவங்களும் சாட்டுறாங்க. பட் இவங்களுக்கு என்னென்ன புதிய விஷயம்னா, இவர்கள் புதிய நபர்கள் ஆட்சிக்குள்ள வந்து புதுசாக உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் பல்வேறு விஷயங்களும் பிடிபடாமல் தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் நம்ம தப்பித்துக் கொள்வதற்காக முந்தைய அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டும் என்று விமர்சிச்சுறாங்க. ஆனால் இப்போ வந்து உங்களோட பார்வை, நீங்கள் ஒரு தொழில் முனைவோர்ன்ற பார்வையில் இவர்கள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் இவர் சிறப்பாக இருக்கும், இப்படி போனால் கரெக்டாக இருக்கும், இவங்க பாட்டு தாந்தோணித்தனமாக செயல்படுகிறார்கள், இப்படி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும்னு எது மாதிரி நீங்கள் ஐடியா கொடுக்க விருப்பப்படுறீங்க? சார், இப்போ நாங்க வந்து இபி பிரச்சனை அந்த நிறைய ஒரு கிளாரிட்டி இல்லாம நிறைய விஷயங்கள் இபி சம்பந்தமா இருக்கு. சோ அது பத்தி எல்லாம் நம்ம வந்து திரு மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் கிட்ட நாங்க கொடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம லோக்கல் மினிஸ்டர் அப்படிங்கறதுனால அவர் மூலியமா கொடுத்திருக்கோம். ஆனா அது இது வரைக்கும் ஒன்னும் எங்களுக்கு ஒன்னும் ரிசல்ட் இல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பேசணும் நீங்க. ஏன்னா போன ஆட்சியிலுமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே சைட்லைன் பண்ணிட்டாங்க. கார்பரேட் இந்த அந்நிய முதலீடுகள் இதுலதான் வந்து போக்கஸ் இருந்துச்சு. அதுல அவங்க கொஞ்சம் ஓகே, அவங்க அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அது வந்து பெரிய நிறுவனங்கள் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு இல்ல, அவங்க வந்தா கூட வெண்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கும் போது எங்களதான் பார்ப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் இன்னும் நல்ல திறம்பட இருந்து நல்ல ஒரு ஃப்ரீயா நல்ல என்ன நல்ல செயலாற்றக்கூடியவர்கள், அவங்கள வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். நம்ம எந்த கவர்மெண்டா இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடியவர்கள் வந்து அவங்கதான். கார்பரேட் வந்து ஒன்லி 3% தான், மிச்சம் மத்த எல்லா இதுவும் வந்து இவங்கதான் வந்து வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்கறவங்க. சோ அவங்கள வந்து மிஸ் பண்ணாம அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் வேணும் கவர்மெண்ட்டுக்கும் சிறு குறு நிறுவனங்களுக்கும். அதுலயுமே இந்த சிறு குறு நிறுவனங்கள் சின்ன அசோசியேஷன்ஸ் தொழில் முனைவோர் சங்கங்கள் இருக்கு, அவங்க கிட்ட பேசணும். அவங்களோட பிசினஸ் எவ்வளவு டவுன் ஆயிருக்குங்க டேட்டா வந்து இப்ப மேடம் வந்து கீர்த்தனா மேடம் வந்து டேட்டான்னு பேசுறாங்க. நீங்க டேட்டா எடுத்து பாருங்க, எவ்வளவு வந்து தொழில் வந்து மைனஸ் ஆயிட்டே வந்திருக்குங்கிறது உங்களுக்கு அதிகாரிகள் கிட்ட சொன்ன நிமிஷ நேரத்துல எடுத்து கொடுத்துருவாங்க.
சோ அது வந்து உண்மையான ஒரு இதா இருக்கும், ஒரு நிலைப்பாடா இருக்கும், ஒரு புரிஞ்சுக்க முடியும். அவங்க கிட்ட முதல்ல பேசுங்க, அவங்களோட இஷ்யூஸ் ஒவ்வொன்றா அட்ரஸ் பண்ணணும். இப்ப வந்து சில சப்சிடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க டிஐஎஸ்சில, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். அதுல வந்து 2 வருஷமா பணமே வரலைங்க சார். லோனே கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அந்த இதுக்கும் சேர்த்து வட்டி கட்டியிருக்காங்க. சோ இதெல்லாம் என்னது? அப்போ எங்களை வந்து கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்ல. எந்த அரசாங்கமும் எங்களை கண்டுக்க மாட்டேங்குது தானே. நாங்க வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து குனிய 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 குட்டு வாங்கிட்டே இருக்குதுங்க சார். எல்லாரும் என்னென்னமோ தப்பு பண்ணி தப்பிச்சுட்டு போறாங்க. இங்க வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன எரர், ஒரு சின்ன ஒரு கிளரிக்கல் எரரா இருக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து பீனலைஸ் பண்றீங்க, அதுக்கெல்லாம் வந்து ஃபைன் போடுறீங்க, பெனல்டி போடுறீங்க. ஏன் சார் ஜிஎஸ்டில வந்து மினிமம் பெனாலிட்டி 10,000 ரூபாய் தெரியுமா உங்களுக்கு? அப்போ 10,000 ரூபாங்கிறது எங்களுக்கு பெரிய அமௌண்ட் தானே. அது வந்து இதெல்லாம் வந்து என்ன ஒரு சின்ன எரரா இருக்கும், அதுக்கு 10,000 ரூபாய் வாங்குறது, கண்டபடி வந்து ஃபைன் பெனல்டி போடுறது. சோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வேணும் எங்களுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏன்னா இப்ப நாங்களா ஒரு ஃபார்ம் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளோ இது இல்ல. சோ கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா, இப்ப கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் வந்து இவ்வளவு பெரிய தொழில் பேட்டை அப்படிங்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு சிட்கோ தான் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து இந்த தேவை, அது சிட்டி வந்து நிறைய பெருசாக ஆக இங்க வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து தேவை. ஏன்னா உள்ள வந்து பொல்யூஷன் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, கார்பரேஷன் வந்து சீல் கூட வச்சுட்டு போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது. முதல்ல எல்லாருமே உட்கார்ந்து சார்ட் அவுட் பண்ணி பேசினாதான் இஷ்யூஸ் வந்து ஹைலைட் பண்ண முடியும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும். நாங்க உழைப்பதற்கு எப்பவுமே ரெடியா இருக்கக்கூடிய ஒரு செக்டார் வந்து இந்த செக்டார் தான். நிறைய பெரிய நிறுவனங்களுக்கு நாங்க வெண்டாரா இருக்கிறோம். சோ இன்ஃபேக்ட் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களோட ஒரு சில யூனிட்ஸ் எல்லாம் மூடி க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த வெண்டார் நல்ல வெண்டார் கிடைச்சா போதும், நம்ம அவங்க கிட்ட இருந்தே ஜாப் ஒர்க் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே காம்படிட்டிவா இருக்கிற ஒரு காலகட்டத்துல அது வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கு. அப்ப வந்து இந்த ஒரு செக்டாரை புறக்கணிக்காம அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது புரிஞ்சு ஒரு பேசி, அப்பதான் வந்து வர்ற கார்பரேட்டும் வந்து ஹாப்பியா இருப்பாங்க நம்ம ஸ்டேட்ல. அப்பதான் நம்ம ஸ்டேட். இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன், உங்களோட இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன், நீங்க சொன்ன விஷயங்களை இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன் சார். இப்போ மேடம் சொல்லலாம், எந்த ஆட்சி இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கதான் செய்யுது, எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த செயல்பாடுகள் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உங்க இறுதி கருத்து என்ன? மேடம் சொன்ன மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் அவங்க சார்ந்து வந்து பல ஆண்டுகளாக மேடமே கூட நான் சரி நிறைய விவாதங்கள் அவங்களோட கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதாவது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் தொழிலாளிகளாக மாறின காலங்கள் உண்டு. அதாவது கிராமிய தொழில்கள், பாரம்பரிய தொழில்கள், நெசவு சார்ந்து இருக்கக்கூடிய மேடம் சொன்ன மாதிரி அந்த கோயம்புத்தூர் சார்ந்து உங்களுக்கு ஈரோடு அங்கே தான் உங்களுக்கு தொழில் பேட்டைகள் அதிகமாக கொண்டு வரணும். புதிய ஆட்சி வர்றவங்க என்னென்னா, இப்போ அந்த வரிகள் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஜிஎஸ்டி மற்ற வரிகள் எல்லாம் நான் சொல்கிறேன் சப்சிடி கொடுங்க, மீண்டும் மானியங்களை அதிகமாக வழங்குங்கள், சிறு குறு நடுத்தர தொழில்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளை வழங்குங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கார்ப்பரேட்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கான விதிகளை முதல்ல நான் சொல்கிறேன், ஏற்கனவே தவறுகள் நடந்தால் அதை திருத்தி புதிதாக எந்த ஒரு தொழிலுமே வந்து சாதாரணமாக அந்த டெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்குது, அதில் வந்து முறைகேடுகள் நடந்தாட்டியும் வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு போட்டி நிறுவனம் அது குறித்து குற்றச்சாட்டு சொல்லும் இல்லையா, அதை விசாரித்து நடவடிக்கை எடுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நீங்கள் சொல்லக்கூடிய லஞ்சம் மற்றும் ஊழல் காரணத்தான் ஏதாவது ஒரு வேளை தவறி போயிருந்தா மற்ற மாநிலங்களுக்கு போயிருந்தால் நடவடிக்கை எடுங்க. அந்த குற்றச்சாட்டுகள் கொடுத்து தீவிரமாக விசாரிங்க. நான் என்ன சொல்கிறேன், தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய சிபிசிஐடியில் அது ஒரு விங்கு இருக்குது, வணிகம் சார்ந்த ஒரு விங்கு இருக்குது, அந்த குற்றப்புலனாய்வு இருக்கலாம். அதெல்லாம் அந்த விங்கெல்லாம் செயல்பட்ட மாதிரியே தெரியலையே, அது செய்யுங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட அந்த சிறு குறு நடுத்தர தொழில்களை மீண்டும் நம்ம தமிழ்நாடு சார்ந்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்குங்கள். புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை ஒருவேளை நீங்கள் சொல்லுவது போல் ஏதேனும் தவறுகள் நடந்தால் நடவடிக்கை எடுங்க. இன்னொன்று, இந்த உங்களுடைய ஆட்சியில், குறிப்பாக புதிதாக வந்திருக்க ஆட்சியில் தொழில்துறையை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்கள். தயவுசெய்து விளம்பரத்தை வந்து நம்ப வேண்டாம்.
இந்த தொழில் சார்ந்து நம்முடைய தமிழ்நாடு வந்து ஏற்கனவே தொழில் சார்ந்த பல உங்களுக்கு விஷயங்களில் முன்னோடியாக இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஐடி நிறுவனங்கள் சார்ந்தெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய நீண்ட காலத்துக்கு முன்னாடியே அது சார்ந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மேடை சொல்கிற மாதிரி அமைச்சர் வந்து டேட்டான்னு சொல்லக்கூடாது. அவங்க வந்து வேணால் அந்த டேட்டா பேஸ் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு வந்து என்னென்னா இங்கே தரவுகள் தமிழ்நாட்டில் வந்து அவங்க சொல்லக்கூடிய டேட்டாவுக்கு முன்னாடியே பல ஆவணங்கள் இருக்குது. 60-70 ஆண்டுகளாக நம்மளுடைய தொழில் துறை சார்ந்து முன்னோடியான நிறுவனங்கள் இருக்குது. அவங்களெல்லாம் அழைச்சி பேசுங்க. இது புதிதாக அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு சார்ந்த நிறுவனங்கள், புதிதாக வரக்கூடிய எம்என்சி என்று சொல்லக்கூடிய அந்த குளோபலைசேஷன் எம்என்சி நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் வரவேற்று பேசுங்க. இன்னொன்று, உங்களுடைய வாய்ப்புகளை நவீன உங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த அந்த அறிவை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தலாம். கண்டிப்பாக சார். நேரில் இன்று கடந்த ஆட்சி காலத்தில் 25க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் தமிழகத்திலே தொழிற்சாலை அமைப்பதற்கு மறுக்கப்பட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை அமைச்சர் கீர்த்தனா சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான கருத்துக்களை இங்கு பதிவு செஞ்ச ஜெயக்கண்ணன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் கிருத்திகா அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.